ஹாய் உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. நீங்களும் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கும்பிட்ற அந்த முருகனை வேண்டிக்கிறேன். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாப்பாவோட மொட்டை போடுற அப்டேட் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் போன டைமே கேட்டுட்டு இருந்தீங்க எல்லோரும் சேர்த்து போடுங்கன்னு சொல்லிட்டு. என்னால் சேர்த்து போட முடியலை. என்ன ரீசன்னா வீடியோஸ் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்குது. ஸோ அதனால் நான் வந்துட்டு கட் பண்ணி பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கேன். போன டைம் பார்ட் 2 பார்த்துருப்பீங்க. அதாவது நம்ம குலதெய்வத்துக்கு காணிக்கை செலுத்துகிற வீடியோ வந்து நான் பார்ட் 2ஆக போட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட்டு அப்டேட் வந்துட்டோம். அதாவது பாப்பாவுக்கு மொட்டை போடுற வீடியோ. இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வந்தாச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம பெரிய பாப்பாவுக்கு தான் ஃபஸ்ட்டு மொட்டை எடுக்கிறாங்க. பிரகன்யா குட்டிக்கு அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே புரியலாங்க. பாருங்கள், முழிக்கிற மொழிய அவ்வளோ க்யூட்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் செம்ம அழுக. அதுக்கப்புறம் மஞ்சள் தண்ணி தொட்டு வச்சாங்க. தாய் மாமாலாம் தொட்டு வைக்க சொன்னாங்க. அப்பாவும் தொட்டு வச்சார். எல்லாம் தொட்டு வச்சுட்டு நாங்கள் வந்து நிறையா பேருக்கு சொல்லலை, கம்மியாக தான் சொல்லியிருந்தோம். அதனால தான் கூட்டம் கம்மி. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா காசு கொடுத்தாங்க. அந்த மொட்டை போடுறவங்களுக்கு வந்து காசு கொடுத்தாங்க. அவரும் சாமியை கும்பிட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு பாருங்க. வாங்க பார்க்கலாம். நான் இது வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேணாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் பாப்பா வந்து ரொம்ப சவுண்டாக அழுதுட்டு இருந்தாங்க. அது வந்து உங்களுக்கே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பாப்பா சிரிக்கிறது மட்டும் தான் பார்த்தீங்க, இவ்வளோ அழுகிறது பார்த்துருக்க மாட்டீங்க. ரொம்ப சவுண்டாக இருந்துச்சு. அவங்க அழுகிறதே நமக்கே ஐயோ குழந்த இந்தளவுக்கு அழுகுதே, எனக்கே ரொம்ப பயமாயிருச்சு. நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அவங்க அழுதது ரொம்ப பயந்துட்டாங்க. ஏன்னா நான் வந்து வீட்டை விட்டே வெளியில் எங்கேயும் தூக்கிட்டு போகிறதில்ல. ட்வின்ஸு அப்படின்றனால என்னால் தனியாக எங்கேயும் தூக்கிட்டும் போக முடியாது. நான் வீட்டுக்குள்ளேயே வச்சு தான் பாப்பா பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அவங்க ரொம்ப பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப சவுண்டு சமாளிக்கவே முடியல. செம்ம அழுக பாருங்கன்னா மொட்டையே போடலை, அழுக ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. சரி, அவங்க அழுகை நிப்பாட்டணும் அப்படின்றதுக்காக நம்ம சும்மா யூடியூப்பில் வந்து வீடியோஸு, பொம்மை வீடியோஸு, ரைம்ஸ் எல்லாம் போட்டு காட்டிகிட்டு இருந்தோம். ஆனால் அவங்க அதெல்லாம் பார்க்கல. அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பயம், ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மொட்டை எடுக்கிறவர் பாருங்கள், சாமியை கும்பிட்டுட்டு நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, பாப்பா வந்து ரொம்ப அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காலுக்கெல்லாம் உதறி மொட்டை எடுக்கவே விடலை. கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் இது பண்ணிட்டாங்க. ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அப்புறம் தான் அவர் சொல்கிறாரு, நீங்கள் இது ஃபஸ்ட்டு மொட்டை குழந்தைக்கு எடுக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது, நான் பெரியவங்களுக்கு நினச்சேன். அப்படி தெரிஞ்சிருந்தால் நான் வந்துட்டு மிஷின் எடுத்துகிட்டு வந்திருப்பேன், ஈஸியாக இருந்திருக்கும். இது வந்து பிளேடு அப்படின்றனால லைட்டாக பட்டா கூட பிஞ்சு மண்டை, ரொம்ப குழந்த, 1 வயசு குழந்த அப்படின்னு சொல்லிட்டு அவரே பயந்துக்கிட்டு தான் எடுத்தார். விட்டு ரொம்ப டைம் எடுத்து தான் எடுத்தாங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ தூரம் அழுகுறாங்க, பாப்பா எவ்வளோ அடம் பிடிக்கிறாங்க, கை கால் உதறாங்கன்னு பாருங்கள். நாங்கள் இத்தனை பேர் பிடிச்சோம். சுட்டி டிவி அந்த ரைம்ஸ் போட்டுமே அவங்க வந்து ரொம்ப அழுதாங்க. ரொம்ப தாங்கவே முடியலை. எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஐயோ இவ்வளோ அழுகுறாங்களே. ஆனால் நான் இது ஃபஸ்ட்டே எதிர்பார்த்தது தான், ரொம்ப அழுகுறாங்கன்னு. என்னோடய மதினி கூட வந்து அண்ணன் ஒய்ஃப், அவங்க கீழே உட்காந்துருக்கிறது சின்னன்னா. எங்கள் மதினி கூட பாருங்களேன் வந்துட்டு சமாதானப்படுத்துவாங்க அழுகாதடான்னு. ஆனால் அவங்க பாப்பா வந்து என்னை யாராவது தூக்குங்க அப்படின்ற மைண்டு தான் அவங்களுக்கு இருந்துச்சு. அவங்க வந்து அழுகிறதெல்லாம் அவங்க ஒரு பெரிய ஒரி பண்ணிக்கிறவே இல்லை. என்ன யாராவது தூக்குங்க, என்னால் முடியலை அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருந்தாங்க. ஆனால் ரொம்ப நேரம் எடுத்துக்கிடுச்சு. நாங்கள் எல்லாம் மாற்றி பிடிச்சோம். அப்புறம் பெரிய பாப்பா பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து அவங்க அப்பாட்ட தான் ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க. அவங்க அப்பா வந்து பிடிக்க அவங்க அப்பாவை தூக்க சொல்லி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. தூக்க சொல்லி ரொம்ப. அதுக்கப்புறம் நான் இருந்துட்டு என்ன பண்ணேன், நீ வேண்டாம், நீ எந்திரிச்சு போப்பா, நான் பக்கத்தில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு தாங்க எங்கள் சொந்தங்கள்லாம் பாருங்கள் இதில் காட்டுறாங்க. தங்கச்சி, அம்மா, அண்ணன் பொண்ணுங்க எல்லாமே இருப்பாங்க. ரொம்ப என்ன சொல்கிறது, நீங்களே பாருங்கள் எவ்வளோ தூரம் அழுகுறாங்க, எவ்வளோ அடம் பிடிக்கிறாங்க. நான் போடுறேன் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும் பாப்பா எவ்வளோ அடம் பிடிக்கிறாங்க, மொட்டை எடுக்க விடாமல் எவ்வளோ உதறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க என்ன பாப்பா என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த 2 காலை கீழே ஊன்றாங்க பார்த்தீங்களா. அங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு அழுகுறாங்கன்னு. பிடிக்கவே முடியலை பாருங்கள். 2 காலையும் கீழே ஊனிட்டு மேலே தூக்கிட்டு பாருங்கள். நான் சொன்ன மாதிரி எங்கள் ஹஸ்பண்டை வந்து அங்கிட்டு போக சொல்லிட்டேன், எங்கள் மாமாவை. நான் தான் அதுக்கப்புறம் உட்காந்தேன். நீங்களே பாருங்கள் மல்லுக்கட்டி எப்படி எடுக்கிறாங்கன்னு. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து இன்னொரு பாப்பா பயந்துருச்சுன்னு சொல்லி அங்கிட்டு காட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள். ஒரு வழியாக நீங்களே பாருங்கள் உறவுகளே, மொட்டை எடுத்து முடிச்சிட்டாங்க. ஃபைனல் எடுத்து முடிச்சுட்டு அடுத்து 2வது பாப்பாவுக்கு எடுக்க போகிறாங்க, நம்ம பிரதன்யா குட்டிக்கு. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அடம் பிடிச்சாங்க. இந்தளவுக்கு கால் கை உதறி அடம் பிடிக்கலை, அதாவது அழுதாங்க அதிகமாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அடுத்து பாருங்கள் வீடியோவில் பாருங்கள். இவங்களுக்கு முடிஞ்சிச்சு ஃபைனலு. பெரிய பாப்பா தான் இப்போயும் காட்டுறேன். பெரிய பாப்பா தான் இது வந்து பாருங்கள் எந்தளவுக்கு பெரிய பாப்பா இது பண்ணாங்க. அடுத்து பாருங்கள், இவர் என்னோடய அண்ணன் தான் பாருங்கள். சின்ன பாப்பா வந்து எடுக்கிறாங்க பாருங்கள். அவர் மடியில் உட்கார வச்சு அவர் தான் இறுக்கி பிடிச்சிட்டு இருந்தார். அவர் பிடி அந்த மாதிரிங்க. ஓப்பனாக சொல்லணும்னா பாப்பா உதறாத அளவுக்கு
அவங்க பிடிச்சிருந்தாரு, அண்ணன் வந்து பிடிச்சிருந்தாரு. ஆனால் இந்த பாப்பா வந்து ஓரளவுக்கு நாங்கள் சீக்கிரம் எடுத்துட்டாங்க மொட்டை. நம்ம பெரிய பாப்பா தான் ரொம்ப கஷ்டமாயிருச்சு. சின்னவர் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே, நார்மல். எடுத்துட்டாங்க பாருங்கள், எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அழுகுறாங்க பாருங்கள். பாவமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நீங்களே. மொட்டை அடிக்கல நீ அழுவியா? இல்லை காவுக்கிற க்ரீம் கொண்டு வந்திருக்கேன், தேய்ச்சிட்டா வலிக்காது, அதனால் அழுக மாட்டாங்க. காவுக்கு இல்லை கொஞ்ச நேரம் கழிச்சு தாங்க நான் உங்களை க்ரீம் தடை விட்டுறேன். நீங்களே பார்த்துருப்பீங்க பாப்பா அவங்க சவுண்டு எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு அழுகுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் வந்து அங்கே நடந்ததை அப்படியே கொஞ்சம் வீடியோ போட்டு காட்டினேன் சவுண்டோட. இப்போ நான் எதுக்காக வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் அப்படின்னா, நிறையா வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டுங்க வந்து அதிகமாக இருந்துச்சுங்க. எங்கள் பெரிய பாட்டெலாம் போட்டாங்க, கோயிலில் வந்து பாட்டெலாம் போட்டாங்க. ஸோ அதனால் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். அங்கே ஒரு டியூட்டியில் கரெக்டாக மாமாவார், அதாவது என்னோட அண்ணன் இவங்க வந்து மஞ்சள் தண்ணி தொட்டு வைக்கிறாங்க பாப்பாவுக்கு தொட்டு வச்ச மாதிரி. அடுத்து மாமாவுக்கு தான் மொட்டை போட போகிறாங்க. 3 தடவை மஞ்சள் தண்ணி சேவலுக்கு சத்தம் பண்ணுறீங்க மனுஷன். அண்ணன் எல்லாரும் தொட்டு வைப்பாங்க, தொட்டு வச்சுட்டு அப்பா எல்லாரும் சேவலுக்கு அப்பா இல்லை, அப்பா வந்து மாலை வாங்க போயிருந்தாரு. ஸோ அதனால் அப்பா மட்டும் இல்லை, அண்ணன் தொட்டு வச்சாரு. தொட்டு வச்சுட்டு அடுத்து மாமாவுக்கு தான் மொட்டை போடுறாங்க. உங்கள்கிட்ட யாருமே இல்லை சொல்லி கையை காலை பிடிக்க. சேவலுக்கும் இதே மாதிரி தான் மஞ்சள் தண்ணி ஊற்றுறீங்க, மனுஷனுக்கு இதே மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். பாருங்க மாமாவை எப்படி குளிக்க வைக்கிறாருன்னு, அவர் மொட்டை போடுறாரு. நல்லா குளிக்க வச்சு வாய்ஸ் ஓவர் கொடுக்க தேவையில்ல மாமாவுக்கு. ஏன்னா மாமா வந்து அழுக போகிறதில்ல, அந்த சவுண்டு கேட்க போகிறதில்ல. நான் குழந்தைய சவுண்ட் ரொம்ப கேட்குதுன்றதுனால தான் நான் வாய்ஸ் ஓவரே கொடுத்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் வந்து பாட்டு போட்டாங்க, அதனால் நாங்கள் பேசுனது கேட்கல, சரியான பாட்டு. அதனால் நான் வேறு வழி இல்லாமல் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். சரி நம்ம வாய்ஸ் ஓவர் இவ்வளோ சவுண்டில் வந்துட்டு நம்ம பேசுகிறது எதுவுமே கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். அடுத்து ஃபைனலாக பாப்பாங்க 2 பேருக்கு மொட்டை எடுத்து பாப்பாங்களும் நம்ம கொடுத்து விட்டுட்டோம். அம்மாட்டையும் தங்கச்சிட்டையும் அவங்க தான் குளிக்க வச்சுட்டு ட்ரெஸ் மாற்றி ரெடி பண்ணி. ஆமாம் இரு, அந்த குளிக்க சொல்கிறாரு, பாப்பா குளிக்க வைக்கிறாங்க. மருந்து ஒரு க்ரீம் வந்துருக்குது இங்கே காது குத்துறதுக்கு. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த மருந்து காதில் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா காது குத்துறப்போ பெயின் இருக்காது. அந்த மாதிரி தான் நான் வந்துட்டு அந்த அதானே ஒரு 10 நிமிஷம் கழிச்சு குத்திக்கலாம் அவர் வந்ததுக்கப்புறம்ன்றாங்க. நான் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் வரட்டும் காது கிளப்பலையில் குளிச்சுக்கிட்டு இருக்கு, வரட்டும் காது குத்துறீங்க. இன்றைக்கி சண்டே ஆள் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காரு மொட்டை போடுறவர். அவ்வளோ டீப்பாக பேசிகிட்டு இருக்கோம். ஒரு வழியாக ஃபைனலாக மாமாவுக்கு மொட்டை போட போகிறாங்க. ஒரு வழியாக தண்ணியெல்லாம் தேய்ச்சி ஊற வச்சுட்டு மொட்டை போடுறாங்க பாருங்கள். மொட்டை போட்டுட்ருக்காங்க ஒரு வழியாக. நான் இது வந்து நம்மளோட தேர்ட் பாட்டு தான். நம்ம வந்து இப்போ அந்த மொட்டை போடுறோம். வரட்டும், அடுத்து வந்து 4th தான் காது குத்துறது. வரட்டும் அப்படியே குத்திங்க. ஏன் இவ்வளோ பிட்டாக போடுறீங்கன்னு சாரி யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருக்குங்க, அவ்வளோ பெரிய வரட்டும்னு தான் சொல்கிறேன் நான். ஸோ அதனால் நான் பிட்டாக போடுறேன், யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இன்றைக்கி மொட்டை போடுற வீடியோ வந்து இது, இந்த அப்டேட் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம காது குத்துற வீடியோ எல்லாமே வந்து பார்க்க போகிறோம். பாருங்கள் ஃபைனலாக மாமாவுக்கு மொட்டை போட்டு அண்ணா வந்து மாலை போடுறாரு. அண்ணா வந்து மாலை போட்டார். அதுக்கப்புறம் அப்பா மாலை போடுவார். இருங்க அப்புறம் நான் பாப்பாவுக்கு மாலை போடுற வீடியோ வந்து காது குத்து வீடியோ. எனக்கு கிளார் அடிக்குது, அதில் வந்து காட்டலை வீடியோ. பாப்பாவோட ட்ரெஸ்ஸு வந்து ஃபுல் இது வந்து நான் வந்து இதில் காட்டி தெரிய மாட்டேங்குது. நல்லா ரெண்டுமே கரெக்டாக மாலை போடுற மாதிரி இப்போயும் கரெக்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் நானும் என் ஹஸ்பண்டும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கேன். அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் பாப்பாவோட அவுட்புட் பாருங்கள் எப்படி இருக்குது, பாப்பாவோட ட்ரெஸ்ஸை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது கோயில், எங்கள் குலதெய்வம் கோயில் முன்னாடி பாப்பா நிற்க வச்சுட்டு நான் எடுத்த வீடியோ, ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கேன். ஓகே, என்னோடய வீடியோலாம் ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 4 வந்து வரும். இப்போ பார்ட் 3 வந்து பார்த்துட்ருக்கீங்க. பார்ட் 3ல் வந்துட்டு நம்ம மொட்டை போடுற வீடியோ வந்து இப்போ பார்த்துட்ருக்கீங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 4ல் தான் வந்து பாப்பாவோட ஃபைனல் காது குத்து வீடியோ. சரிங்களா, காது குத்து வீடியோ. நெக்ஸ்ட்டு அடுத்து நம்ம காது குத்து முடிச்சுட்டு எங்கே போனோம் என்ன பண்ணோன்ற அடுத்த அப்டேட்டாக நான் ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். நம்ம வீட்டுக்கு வர்ற வரைக்கும் என்ன பண்ணோம் அப்படின்றது. அப்புறம் பாப்பாவோட ஃபோட்டோலாம் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. என்னோடய வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தேன் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.
இதுதான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ப்ளீஸ் இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணக்கு ரொம்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ நான் அந்த வீடியோ வந்து தனித்தனியாக அப்டேட் பண்ணுறேன்னு நினச்சிட்டு தயவுசெய்து கோவப்படாதீங்க. வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருக்குது. ஸோ அதனால் நான் கட் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.